தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும், அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும், அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயா தென்னாட்டு அம்பேத்கர் இளைய பெருமாள் நல்லாசியுடன் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் என்னுடைய கன்னி பேச்சில் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் நான் எனக்காக கேட்கவில்லை, இருந்தாலும் வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் திருமதி தாரகை பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மனதிற்கு ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமா எம்எல்ஏ வந்திருக்காங்க, பொருளாதாரம் பின்பலம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு காரு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான காரு, டிரைவருக்கான சேலரி பிளஸ் அந்த இது உதவியாளர்களுக்கான சேலரி எல்லாம் கவர்மெண்ட்டே நம்ம அரசாங்கம் கொடுக்குன்னு சொல்ற டைம்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது, அது எனக்கு தெரியும். நாங்களும் அங்க இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க யார் இருந்தாலும். எனவே இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இரண்டாம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல், ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால், எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு
பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு நீர்வள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க, தயவுசெய்து குறுக்க யாரும் பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒருவர் பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப பிசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்தில் கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டுமில்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவிப்பு வரும் பொழுது இந்த கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர் அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு யார் பேச 2 பேர். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர்
அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். பேசுறேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன், போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. அந்த தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்கேன் 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இததான் நாங்க சொல்றோம். அவர் பேசி முடிக்கட்டும். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடுறேன். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறோம். அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கறதுன்னா மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது அவங்களுடைய வேதனை. அதுதான் நான் சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, நாமினேஷன் என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா சில வார்த்தைகளை வந்து என்னன்னு தெரியல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காலையில இருந்து வந்து ஆளுங்கட்சியை வந்து உங்களுக்கு கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு இருக்காரு. மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கும் நீக்கப்படுகிறது. உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுங்க. அவங்க கருத்து சொல்லுங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். அவர் பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் அவங்க சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான். அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம்தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு அதை நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில்
இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்கள் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையை கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். மாண்புமிகு மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். அவர்களே, இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணலாம்.